சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, நான் ஓட்டுறேன்னு சொன்னா கேட்காம இப்படி தள்ளிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க. ஏன் நீங்க ஓட்டினா மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்க வாசல்லயே நின்னு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை உட்கார வச்சு டபுள்ஸ் ஓட்டிட்டு போறேன். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். டெய்லி இவ்வளவு தூரம் சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? இதெல்லாம் ஒரு தூரமா? செவரக்கோட்டையில எல்லாம் நாலு முழுக்க சைக்கிள்ல தான் சுத்துவோம். கம்மாக்கரை காடுமேடுல இருந்து காரைக்குடி டவுன் வரைக்கும் 15-20 கிலோமீட்டர் இருக்கும். காத்தோட்டமா போறதும் தெரியாது வரதும் தெரியாது. அப்படி சைக்கிள்லயே போயிட்டு வரவீங்க நாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு தூரமே இல்ல. 5 முழம் பூ கொடுப்பா. இந்தம்மா 5 முழம் போதல செண்பகம் உனக்கு. ஏங்க, சாமிக்கு பூ வாங்க வந்துட்டு எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பூவு? இங்க பாரு, எனக்கு நீ தான் சாமி. குடும்பம் திரும்ப இப்படி நானே தலையில் வச்சு விடுறேன். இப்பதான் என் செண்பகம் ரொம்ப அழகா இருக்கா. என்னங்க இது பப்ளிக் பிளேஸ்ல? என்ன பப்ளிக் பிளேஸ்? என் பொண்டாட்டி நான் கொஞ்சிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? என்னைக்குமே நீ எனக்கு அழகு தேவதை தான். நான் உன்னை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். சும்மா இருங்க. எங்க தாத்தா பயங்கர ரொமான்டிக் பார்ட்டியா இருக்காரு. தாத்தா கிட்ட பேசியே ஆகணும். சரி வா. 50 ரூபாய்க்கு சாமந்திய ரோசம் கொடுமா. தரேன். தாத்தா கை கொடுங்க. தாத்தாவா? என்ன பார்த்தா உனக்கு தாத்தா மாதிரி தெரியுதா? ஐ அம் a young man. ஓகே ஓகே, சாரி யங் மேன். கை கொடுங்க. என்னப்பா கை கொடுக்குற? இந்த வயசுலயும் எப்படி யங் மேன் இவ்வளவு லவ்வபுளா பாட்டியை கொஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில இதை பார்க்கவே முடியறது இல்லையே. அதுக்கு பெரிய காரணமெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்டாட்டிங்கிறவ நம்மளை காதலனா தான் பாக்குறா. அவளுக்கு நம்ம கூட இருக்கிற நிமிஷம் தான் உண்மையான சந்தோஷம். ஆனா நம்ம தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் காதலியா இருந்தவளை பொண்டாட்டியா மாத்திடுறோம். நம்ம மேல அவ வச்சிருந்த காதலை நாம மறந்துடுறோம். நான் இவளை முதல் நாள் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காதலியா தான் பாக்குறேன். அதனாலதான் இந்த வயசுலயும் என்னால இவளை லவ் பண்ண முடியுது. என்ன பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதானா? ஏங்க, தாத்தான்னு சொல்லாதீங்க, அவர் கோச்சு பாரு. நீ சொல்லலாமா? நீ என்ன தாத்தாண்டே சொல்லு. சொல்லுங்க பாட்டி, தாத்தாவை அம்புட்டு பிடிக்குமா உங்களுக்கு? இவரை முதல்ல பார்த்தப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் எது பண்ணாலும் தப்பாதான் நினைப்பேன். போற இடத்துக்கெல்லாம் இவர் வந்து நிக்கிறத பார்த்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டியிருக்கேன். இவர் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் அன்னைக்கே என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா முதல் தடவை எப்படி கண்ணு முழுக்க காதலோட என்ன பார்த்தாரோ அதே மாதிரிதான் இந்த 57 வருஷமா அதே காதலோட பாசமா என்ன பாத்துக்கிறார். ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு அளவுன்னு ஒண்ணு இல்லேங்கிறத இவர்கிட்டதான் நான் கத்துக்கிட்டேன். இவரை என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் என் வாழ்க்கையில வரலன்னா இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்திருக்கவே மாட்டேன். நிறைய நேரத்துல நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஆனா நாம கண்ணை திறந்து பாக்குறது இல்ல. அப்படி கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். இப்ப இருக்கிற பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. என் ஆசையெல்லாம் இவரை விட்டு நானும், என்னை விட்டு இவரும் மரணத்துல கூட பிரியக்கூடாது. எது நடந்தாலும் எங்களுக்கு ஒன்னாதான் நடக்கணும். ஏய் எங்களேடி, நான் இன்னும் உன்னை எவ்வளவு வருஷம் லவ் பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்குள்ள என்னென்னமா பேசிட்டு இருக்க? நம்ம காதலுக்கு மரணமே கிடையாது, புரியுதா? இப்படி ஒரு சோடிய நான் பார்த்ததே இல்ல. அம்புட்டு ஆச்சரியமா இருக்குது.
உங்களை மாதிரி அன்பான அப்பா அம்மா கிடைக்க உங்க பிள்ளைகள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பிள்ளைங்களா? ஏன் தாத்தா அப்படி சிரிக்கிறீங்க? எங்களுக்கு பிள்ளைங்களே இல்லம்மா. எனக்கு இவ புள்ள, இவளுக்கு நான் புள்ள. என்ன தாத்தா சொல்றீங்க? எங்களுக்குள்ள காதல் இத்தனை வருஷமா அப்படியே இருக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு குழந்தை இல்லாததுனால தான்.